இனியா செஞ்சது சரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸ் வந்து கேட்குறப்ப ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியாவை தான் சொல்கிறா. பாக்கியாவுக்கு தான் அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அதனால் பாக்கியா தான் ஃபோன் பண்ணிடுவா. இனியாவுக்கெல்லாம் விருப்பம் இருக்குது, அவங்க அம்மா ஒருத்தி தான் விருப்பம் இல்லாமல் இருந்தா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரமாட்டையே இவளையுமே உண்மையை ஒத்துக்கிறான். இருந்தாலும் போலீஸ்காரமாக இருந்துட்டு இல்லை, பொண்ணுக்கேவே விருப்பம் இல்லைன்னு சொல்லி தான் எனக்கு தகவல் வந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப, அப்படிலாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு கோபி சொல்கிறாரு. எல்லாத்தோட விருப்பத்தோடு தான் இது பண்ணுறோம், இந்த நிச்சயதாரமே நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னானே. இல்லை அப்படின்னு சொல்லி இனியா இருந்துக்கிட்டு உண்மையெல்லாம் சொல்கிறானே. அப்படி ஆகாஷ்னு ஒரு பையனை விரும்பினேன், அது வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்குமே. அதனால் எங்கள் அப்பாவும் பாட்டியுமே இது அவசர அவசரமாக இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னானியா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்போனா வேறு பையனை லவ் பண்ண பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்களா, இது நீங்கள் இப்போ எங்களுக்கு பண்ணுற துரோகம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த பொண்ணே வேண்டாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. கிளம்பினோடனே போலீஸ்காரமாட்ட இனியா எல்லாம் உண்மையை சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேரும் என்னை ரொம்ப வற்புறுத்தினாங்க, அதனால தான் நான் முடியாமல் ஃபோன் பண்ணினேன். என்னோடய விருப்பமே இல்லாமல் தான் சொல்லி பார்த்தா எனக்கு புரிஞ்சுக்க மாட்டேன்ட்டாங்க 2 பேரும். நீ நிச்சயத்துக்கு சம்மதிச்சு ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க, சரின்ட்டு பண்ணினேன். போலீஸ்காரங்க வந்து இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு, ரொம்ப சந்தோஷங்க. நான் தான் எங்கள் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், நான் இனிமேல் இந்த ஆகாஷை பார்க்க மாட்டேன், அவன் விஷயத்தில் தலையிட மாட்டேன், நான் என் படிப்பை மட்டும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சத்தியம் வேண்டி கொடுத்துருக்கேன். அந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னேன், இனிமேல் நான் ஒழுக்கமாக இருந்துக்கிறேன்னு சொன்னேன். இதெல்லாம் எதுவுமே கேட்காம பண்ணாங்க, நீங்கள் வந்து இதை நிறுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. இனிமேல் ஏதாச்சும் இவங்க 2 பேரும் நாங்கள் போனதுக்கப்புறம் உன்னை திட்டுனாங்களோ என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நீ சொன்னீங்கன்னா மட்டும் போதும், எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே வச்சிட்றேன் அப்படின்னு கேட்குறாங்க போலீஸு. ஆனால் செலின்றதுக்கிட்ட, ஐயோ நாங்களும் எதுவுமே பண்ணல, நாங்கள்லாம் இனியாவுக்கு சப்போர்ட் தான் பண்ணோம், ஏன் நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி கூட கேட்டோம், இதுக்கெல்லாம் 2 பேரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அப்படியே இனியா பக்கம் சாஞ்சிட்றான் செலினும். சரி என் ஃபோன் நம்பரை குறிச்சிக்கோமா அப்படின்னானே எழில் செல்லை வாங்கி இனியா ஃபோன் வாங்கிக்கிறான். அப்புறம் ஈஸ்வரியும் கோபியும் திட்டுறாங்க. கோபி இருந்துட்டு, ஏன் இனியாம்மா நான் எவ்வளவோ சொன்னேன்ல, உன் நல்லதுக்கு தான் நாங்கள் செய்கிறோம், ஏன் இனியாம்மா இப்படி போலீஸுக்கு ஃபோன் பண்ணீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கொஞ்சம் கொலாவுறாரு. ஆனால் அது எதுவுமே பொருட்படுத்திக்காமல் இப்போ என்ன சொல்லிட்டு போனாங்க போலீஸு, திரும்ப நீங்கள் ஏதாச்சும் திட்டினாலோ தொந்தரவு பண்ணாலோ கூப்பிட சொன்னாங்கல்ல, உங்களுக்கு என்ன இது நான் கூப்பிடட்டுமா அப்படின்னானே. 2 பேரும் ஆஃப் ஆகிக்கிறாங்க. என்ன வண்டு சிண்டெல்லாம் நம்மளை ஏற்று பேசுகிற நிலைமை வந்துருச்சு, இதெல்லாம் சொல்லி கொடுத்து பாக்கியாதா, அவன் தான் இப்படியெல்லாம் பேச சொல்லி கொடுத்துருக்குறா, இனியா ஒன்றும் இப்படி பேசியிருக்கவே மாட்டா அப்படின்னு அப்போவுமே அந்த பாக்கியா மேலே தான் ஈஸ்வரி குறியாக இருக்கிறாளோ ஒழிய, ஆனால் அந்த இனியாவுக்கு மெச்சூர்டு வந்துருச்சுங்கிறதே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஈஸ்வரி எல்லாத்தையும் திட்டிட்டு மேலே போயிடுறா. எல்லாமே பாக்கியை பார்க்க சாஞ்சிட்டிங்களா அப்படின்ட்டு கிளம்பிடுறா. ஜெனி இருந்துக்கிட்டு, என்ன பாட்டி என்னையெல்லாம் திட்டுறாங்க, ஆமாம் நீங்கள் வந்து எப்பவும் போல் நியாயத்து பக்கமாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சு இருக்காது, இத்தனை நாளாக பாட்டி பக்கம் இருந்துட்டு திடீர்னு எங்கள் பக்கம் சாஞ்சானியா உங்கள் மேலே கோவம் வரத்தை செய்யுது, அதனால தான் பாட்டி சொல்கிறாங்க, எப்போவுமே நியாயத்து பக்கம் கரெக்டாக நின்னோம்னா நமக்கு நல்லது தான் அப்படின்னு அமிர்தா சொல்கிறா. பரவாயில்லையே, இனியா நாங்கள் இப்படி பண்ணுவான்னு எனக்கு எல்லாம் நிச்சயத்துக்கு சம்மதிச்சிட்டாலே, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு எல்லாமே நாங்கள் குழம்பி நின்னோம். ஆனால் இனியா தானாகவே சுய புத்தியோடவே நல்லா செஞ்சுட்டா, பரவாயில்ல நம்ம இனியா அப்படின்னு எல்லோரும் இனியாவை பாராட்டுறாங்க. செல்வி ரெஸ்டாரண்ட்டுக்கு வரோம், போயிட்டு பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றா. வந்தோடனே செல்வி, என்னக்கா ஆச்சு, என்ன லதாக்கிட்ட நீங்கள் சொன்னதுவே திரும்ப திரும்ப சொன்னீங்களாம்மா அப்படின்ட்டு, வீட்டில் ஒரு பிரச்சனை செல்வி அப்படிங்கிறப்ப, ஆமாம் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல, என்னாச்சுக்கா, திடீர்னு எங்கள் மாமியாவும் இனியாவோட அப்பாவும் இனியாவை பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க, அது ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு, அதுக்கு தெளிவாக இனியாவே ஒரு முடிவு எடுத்துட்டா, பரவாயில்ல சந்தோஷமாக இருந்துச்சு, அவன் இப்படியெல்லாம் தெளிவாக முடிவெடுப்பான்னு நான் யோசிக்கவே இல்லை, நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப போலீஸுக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே நல்லா பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டா அப்படின்னு இனியாவை பற்றி பேசிட்டு, சரி செல்வி நீ போய் வேலையை பாரு அப்படின்னு உட்காந்துக்கிறான். கோபி வீட்டில் உட்காந்துருக்காரு. ஈஸ்வரி கொண்டு வந்து டீயை கொடுத்துட்டு, இந்த கோபி எடுத்துக்க அப்படின்னு 2 டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. செலினும் எழிலும் வாக்கிங் போயிட்டு வராங்க. ஆனால் எழில் வந்து குட் மார்னிங் சொல்ல மாட்டான். செலின் வந்து குட் மார்னிங் டாடினா குட் மார்னிங்ப்பா அப்படின்ட்டு 2 பேரும் கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறான். பேசிட்டு என்ன டாடின்னோடனே,
இல்லை ஒரு நிமிஷம் நில்லுங்க எல்லாத்தையும் வர சொல்கிறேன் அப்படின்னு. அமிர்தா, ஜெனி, இனியாம்மா எல்லாம் வாங்க ஒரு நிமிஷம், நான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு. என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்குறப்ப, டேய் அம்மா இருங்கம்மா எல்லாத்தையும் வர சொல்லி நான் பேசுகிறேன் அப்படின்னு. குடும்ப ஆளுகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன், எல்லோரும் கொஞ்சம் வரலாமில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் பாக்கியா தான் சொல்கிறான். ஆனால் பாக்கியான்னு கூப்பிடாம குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறான். சரின்ட்டு, ஏய் நீ உன் பொண்டாட்டி தானே வர சொல்கிற, அவள் வரமாட்டாடா அப்படின்னு அப்போவுமே ஈஸ்வரி சொல்கிறா. சொல்லி முடித்தோடனே பாக்கியா வர்றா. என்ன பேசணுன்னா, நான் உங்களுக்கெல்லாம் நல்லது தானே செஞ்சேன், நான் ஏதாச்சும் துரோகம் பண்ணா எடுத்தேனா, அது என் இனியாம்மாவுக்கு நான் எல்லாமே விதத்தில் நல்லதாக தான் செஞ்சுருக்கேன். ஆனால் எங்கள் இனியாம்மா இப்படி பேசுவான்னு நான் நினைக்க கூட இல்லை. இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க இனியாம்மா. அதனால் இனியாவுக்காக தான் நான் இவ்வளோ நாள் இங்கே இருக்கலான்ட்டு இருந்தேன். இனியாவே இப்படி பேசுகிறப்ப நான் இங்கே இருக்க விரும்பலை, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கோபி சொல்லிகிட்ருக்காரு. என்ன பண்ணுறா கோபி அப்படின்னா, ஆமாம்மா எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, இத்தனை நாளாக பாக்கியா போன்னு சொல்லிட்டு இருந்தா, நான் எல்லோரும் இங்கே நம்ம பசங்களுக்காக இருக்கோன்னு நினச்சேன் அப்படின்ட்டு இந்த எபிசோட முடியுது.